முதலீடு செய்யாம வெறும் சேமிப்பை மட்டும் நம்பியிருந்தா என்ன நடக்கும்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேரு பணத்தை பேங்க்ல பாதுகாப்பா வச்சா இல்ல வீட்ல ஒரு பீரோல பூட்டி வச்சா நம்ம லைஃப் செட்டில்டு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான மாயை. வெறும் சேமிப்பு மட்டும் நம்மை காப்பாத்துமான்னு இப்போ ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப கதை வச்சு பாப்போம். சரி, உங்களோட மாத சம்பளம் 50,000 ரூபான்னு வச்சுக்குவோம். வீட்டு வாடகை, சாப்பாடு, மருத்துவ செலவுன்னு மாசம் 30,000 ரூபாய் செலவாகிடுது. மீதி 20,000 ரூபாயை நீங்க ரொம்ப கச்சிதமா ஒவ்வொரு மாசமும் சேமிக்கிறீங்க. மாசம் 20,000 சேமிக்கிறோமே, நம்ம பிளான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே தோணும். ஆமா, கேட்க ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயமா தான் தெரியுது. இப்போ இதே மாதிரி தொடர்ந்து 20 வருஷத்துக்கு நீங்க சேமிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. மாசம் 20,000னா வருஷத்துக்கு 2.4 லட்சம் ரூபாய். வருஷம் ஆக ஆக சம்பளமும் கூடும், செலவும் கூடும். ஆனா நீங்க எந்த முதலீடும் பண்ணாம இந்த சேமிப்பு பணத்தை எந்த வளர்ச்சியும் இல்லாம அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள பத்திரமா பூட்டி வைக்கிறதா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த 20 வருஷம் முடியும் போது உங்க கையில சுமார் 1.7 கோடி ரூபாய் சேர்ந்திருக்கும்.